ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் Soniacharles. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நான் 3 பொட்டேட்டோ இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு விசில் வேக வச்சா போதும். அடுத்து நான் ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்க்குறேன். அது ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அடுத்து எண்ணெய் சூடானோடனே நான் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்சோடனே நான் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். அது ரெண்டும் பொரிஞ்சோடனே நான் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். இது சேர்க்கும்போது இன்னும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் 2 பச்சை மிளகா அப்படி பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு நம்ம மிளகாய்த்தூளும் சேர்ப்போம். அடுத்து பொட்டேட்டோவை க்யூப்ஸாக கட் பண்ணி நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்க. அடுத்து அதை நல்லா அப்படியே வதக்கி விடணும். அந்த எண்ணெயில் நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இப்படி வதக்கும் போதே அது நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அது நல்லா வதங்கின பிறகு நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தேன். அதனால் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அடுத்து 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். நம்ம பச்சை மிளகா ஆல்ரெடி நான் சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. அடுத்து 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும். அது நல்லா கிறிஸ்பியாக வரும். அந்த டைமில் அந்த ஓரங்கள் மட்டும் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி வதக்கிட்டு நான் கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு 4 நிமிஷம் வதக்குறேன். இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும் கடைசியாக சேர்க்கும் போது. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசாலா தயாராக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக செஞ்சு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கான் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.